இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வாரத்தில் நம்முடைய தேவனுடைய ஒரு தன்மையை குறித்து நாம் தியானிக்க போகின்றோம். விடுவிக்கும் தேவன். நம்முடைய தேவன் யாரு? விடுவிக்கும் தேவன் அல்லது விடுதலையை தரக்கூடிய தேவன். எரேமியா தீர்க்கதரிசி 39ஆம் அதிகாரத்தில் 18ஆம் வசனத்தில் இவ்விதமாக தேவனுடைய காரியங்களை கூறுகின்றார். இந்த இடத்துல அது ஆண்டவரே பேசின வார்த்தை. உன்னை நிச்சயமாக விடுவிப்பேன், நீ பட்டயத்துக்கு இரையாவதில்லை, நீ என்னை நம்பினபடியால் உன் பிராணன் உனக்கு கிடைத்த கொள்ளை பொருளை போல இருக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார் என்றார். உன்னை நிச்சயமாக விடுவிப்பேன். பாருங்க, தேவன் அவருடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான வாக்கு. இந்த நாளில் எத்தனையோ மக்கள் எத்தனையோ சூழ்நிலையில் விடுதலை இல்லாமல் தவிக்கிறாங்க, கட்டுப்பட்டு கிடக்குறாங்க. நாங்கள் அதை பார்க்குறோம். நான் கண்ணுக்கு தெரியாத எத்தனையோ கட்டுகள் இன்னைக்கு இயேசு நம்முடைய பிள்ளையோட வாழ்க்கையில் இருக்குது. அநேக இடங்களில் என்ன செய்கிறாங்கன்னா விடுதலையின் கூட்டம்னே சொல்கிறாங்க. எங்கள் சர்ச்சில் கூட வெள்ளூர், அலமேலு, மங்காபுரம் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் உண்மையாக சொல்ல போனால் எத்தனையோ வேறு சபையில் உள்ள ஜனங்கள் வருவாங்க, ஹிந்துஸ் வருவாங்க, ஒரு சில இடத்துல முகமதியர்கள் கூட வராங்க. ஏதோ ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிடுறாங்க, அவங்களுக்கு விடுதலை கிடைக்கல, இங்கே வராங்க. இயேசுவை பற்றி சொல்கிறோம், ஜெபம் பண்ணுறோம், ஆண்டவர் விடுதலையை கொடுக்குறாரு. இது எத்தனையோ வருஷமாக நடக்கக்கூடிய ஒரு காரியம். அப்போ நான் அடிக்கடி யோசிப்பேன், நாமளே சில இடத்துல விடுதலை முகாமுக்கு ஜெபம் பண்ண போகிறோம், கட்டோழுக்கும் கூட்டத்துக்கு ஜெபம் பண்ண போகிறோம், நம்ம சபையிலும் இப்படி ஜனங்கள் வராங்க. இதுக்கு காரணம் என்ன? நம்முடைய ஆண்டவர் உண்மையிலேயே விடுவிக்கக்கூடிய தேவன் தானே. இன்னையே அவங்களுடைய வாழ்க்கையில் கஷ்டப்படுறாங்க. நீ கவனிச்சு பாருங்க, கிறிஸ்டியானிட்டி லைஃப்பில் ஒரு புது ஸ்டைல். அமாவாசை விடுதலை ஜெபம், பௌர்ணமி விடுதலை ஜெபம், சில இடத்துல ஸ்பெஷலாக ஒரு கவர்மெண்ட் ஹாலிடே வந்துன்னா அன்னைக்கு ஒரு விடுதலை ஜெபம் போடுறாங்க. இப்போ எத்தனை இடம் தான் பேய் வந்து ஆட்டு கிடப்பாங்க. நான் சபையில் சொல்லுவேன், அறியாமல் கூட சில சமயத்தில் சில பிசாசுகள் வந்து நம்மளை பலவீனப்படுத்தும். ஒரு ட்ரிப் மாட்டிக்கிட்டோம்னா இயேசுவின் நாமத்தினால் விடுதலையை பெற்றுக்கொள்ள வேண்டும். மற்றபடி நம்ம எப்பவுமே அடிமைப்படக்கூடாது, பயப்படக்கூடாதுன்னு சொல்லுவேன். தேவனுடைய வாக்குகளை நம்புங்க. நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, திருமறை சொல்லுது, உன்னை நிச்சயமாகவே விடுவிப்பேன். இது ஆண்டவர் எரேமியா தீர்க்கதரிசியின் மூலமாக தன்னுடைய ஜனங்களுக்கு கொடுத்த ஒரு வாக்கு. சங்கீதம் 50:14-15 இந்த இடத்துல சங்கீதக்காரனை தாவீது கூறுகின்றார், நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்தி ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மையப்படுத்துவாய். இந்த இடத்துல ஒரு வார்த்தை வருது, என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மையப்படுத்துவாய். அப்போ நம்முடைய சூழ்நிலையில் நம்முடைய ஆண்டவர் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட கண்ணிகளாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட கட்டுகளாக இருந்தாலும் சரி, அவருடைய நாமத்தை சொல்லும்போது அவர் விடுதலையை கொடுக்குறாரு. நான் ஆக்சுவலாக 96 ஜீசஸ் கேர்ள்ஸ் ட்ரைனிங் ஒரு மாதம்லாம் அங்கே போய் தங்கி இருந்திருக்கிறேன். அப்போ டிஜே சேலாம் உயிரோடு இருந்தார். ரொம்ப ஆசீர்வாதமான ஒரு ட்ரைனிங் அது. அப்போ அந்த இடத்துல பேசும்போது 3rd செக்ஷன் 3ஆம் வாரத்தில் டிஜே சே வருவாங்க. அப்போ அவர் பேசும்போது சொல்லுவார், பப்ளிக்கில் நீ போய் பேசுகிற, இயேசு நல்லவர், அவர் அற்புதம் செய்வார், அவர் அதிசயம் செய்வார்னு சொல்லும்போது நிச்சயமாகவே அந்த இடத்துல ஆண்டவர் அற்புதத்தை செய்வார், அதிசயத்தை செய்வார். காரணம், நீ ஆண்டவரை நம்புற, நிச்சயமாகவே அந்த நம்பிக்கை நிமித்தமாக நிமித்தமாக ஆண்டு ஜனங்களை ஆசீர்வதிப்பார்னு சொல்லுவார். இன்றைக்கி நாங்கள் அது வாழ்க்கையில் அனுபவிக்கிறோம். உங்களுடைய வாழ்க்கையில் அதே மாதிரி தான். எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி, நீங்கள் விடுதலையை பெற்றுக்கொள்வது மாத்திரம் இல்லை, உங்களால் பிறரையும் விடுவிக்க முடியும். 89 நான் வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டப்பட்டேன், விடுதலை இல்லாமல் தவிச்சேன், உடம்புக்கும் மனசுக்கும். ஆண்டவருக்கு விடுதலையை கொடுத்தாரு. நீங்கள் நாங்கள் எத்தனையோ ஜனங்களுக்கு ஒரு விடுதலை உள்ள பாத்திரமாக நாங்கள் காணப்படுகிறோம். ஒரு சமீபத்தில் கூட போகிறேங்க, போன மாதம்தான், இந்த ஏப்ரல் மாதம் நாங்கள் 2ஆவது வாரத்தில் ஒரு 1 வீக் அந்தமான் போயிருந்தோம். அவங்கள ஜனங்களெல்லாம் பார்க்குறோம். எல்லாருமே இங்கேருந்து மிஷினரியாக போனவங்க தான். கர்த்தருக்காக அவ்வளவு கஷ்டப்பட்டு ஊழியங்களை செய்கிறாங்க. அவங்கள்ட்ட தேவனை பற்றி சொல்லும்போது அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னால், அந்த விடுதலையை பெற்றுக்கொள்ள அவங்க வாஞ்சிக்கிறாங்க. அவர் தேவன் சொல்கிறாரு, நிச்சயமாக நான் உங்களை என்ன செய்வேன், விடுவிப்பேன்னு சொல்கிறாரு. அப்போ சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்கிறாரு, நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்தி ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மையப்படுத்துவாய். இந்த இடத்துல இது தாவீதினுடைய அனுபவம். நீ ஸ்தோத்திர பலி செலுத்து, நீ பொருத்தனைகளை செஞ்சு, நீ பொருத்தனைகளை செலுத்து, நீ ஆண்டவரை நோக்கி கூப்பிடு, ஆண்டவர் உனக்கு விடுதலையே கொடுப்பார்.
உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா? ஆக்சுவலாட்டு தாவீது வாழ்க்கையில் எவ்வளவோ கஷ்டப்பட்டவன், குடும்பத்தின் மூலமாக கஷ்டப்பட்டவன், கூட பிறந்தவங்க மூலமாக கஷ்டப்பட்டவன், மாமனார் மூலமாக கஷ்டப்பட்டவன், தன்னுடைய மனைவியின் மூலமாக கஷ்டப்பட்டவன், எவ்வளவோ கஷ்டங்களை அவன் அனுபவிச்சான். ஆனாலும் கூட அந்த 2 வாழ்க்கையில் விடுதலை பெற்ற நல்ல ஒரு ராஜாவாக 30 வயசுல தேவனால் உயர்த்தப்பட்டவன். அவன் 2 அனுபவத்தில் சொல்றான், உன் வாழ்க்கையில பிரச்சனை இருக்குதா, உன் வாழ்க்கையில விடுதலை இல்லையா, நீ என்ன செய், சோத்திர பலி செலுத்து, பொருத்தனையில செலுத்து, ஆண்டவர் நோக்கி கூப்பிடு, அவர் உன்னை விடுவிப்பார், நீ அவரை மையப்படுத்துவாய். அதுபோல பாருங்க, அவர் சங்கீதம் 69:18 எழுதப்பட்டிருக்குது, அவருடைய ஆத்மாவை விடுவிக்கிறார். ஆத்மாவை கவனிங்க. ஒரு மனுஷனுடைய உடம்பு கெட்டுடுச்சுட்டா ஜெபம் பண்ணி அல்லது ஹாஸ்பிட்டலுக்கு போய் உடம்பை சுத்தப்படுத்திக்கலாம். ஒரு மனுஷனுடைய மனசு கெட்டுடுச்சுன்னா எதுவுமே பண்ண முடியாது. பின்மாற்றம்னு சொல்கிறாங்க இல்லைங்களா? நான் அப்படிப்பட்ட ஒரு சில பின்மாற்றக்காரங்களை நான் எல்லா இடத்துலையும் பார்க்குறேன். அன்றைக்கி ஒரு நாள் ஒரு சகோதரரை பற்றி நாங்கள் பேசிட்டு இருந்தோம். அப்போ நான் சொன்னேன், ரொம்ப அவர் பின்மாறிட்டார், டே வந்து உட்கார்றாரு, அவரோட உடம்பு இங்கே இருக்குது, அவரோட மனசு இங்கே இல்லை, எப்படியோ போனால் நிச்சயம் அவரால் பரலோகத்துக்கு போக முடியாது, அவருக்காக நம்ம பாடுபட்டு ஜெபம் பண்ணுவோம். நீங்கள் கூட இப்படிப்பட்ட சில மனுஷங்களை பார்த்துருக்கலாம். அவங்க யார்கிட்ட அட்வைஸும் கேட்க மாட்டாங்க, யாருக்கும் வணங்க மாட்டாங்க, பழையபடி அவங்க கோயிலுக்குள்ளன்னு போகவும் மாட்டாங்க, சபையிலேருந்து உட்காருவாங்க. அவங்க எல்லாம் ஆவிக்குரிய பின்மாற்றக்காரர்கள். திருமுறை சொல்லுது, அந்த ஆத்மாவுக்காக நம்ம ஜெபம் பண்ணும்போது அந்த ஆத்மாவும் ஆண்டவர் என்ன செய்றாரு, விடுவிக்கிறாராம். அதுபோல் சங்கீதம் 54:7 எழுதப்பட்டிருக்குது, உங்கள் வாழ்க்கையில் என்ன நெருக்கம் வந்தாலும் அந்த நெருக்கத்தினிக்கு விடுதலை பண்ணக்கூடிய ஒரே தெய்வம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. சங்கீதம் 107:6 எழுதப்பட்டிருக்குது, உன் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட இக்கட்டாக இருந்தாலும் சரி உன்னை விடுவிக்கக்கூடிய ஒரே தெய்வம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நாங்களே எங்களுடைய வாழ்க்கையில் எத்தனையோ நோய்கள், எத்தனையோ பிசாசுடைய போராட்டங்கள், வறுமை, தரித்திரியம், ஜனங்களால் வரக்கூடிய பிரச்சனைகள், ஊழியக்காரர்களால் வரக்கூடிய பிரச்சனைகள் எவ்வளோ நாங்கள் பார்த்துருக்குறோம். சொந்தக்காரர்களால் வரக்கூடிய பிரச்சனைகள் அசைகிறதே கிடையாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னுடைய பெலனாக இருக்கிறாரு. தாவீது சொல்லுவார் இல்லைங்களா, கர்த்தரன் மேய்ப்பராக இருக்கிறான் தாழ்ச்சி அடையேன். உங்களுடைய வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி விடுதலையை கொடுக்கக்கூடிய ஒரே தெய்வம் பிடிச்சிக்கிட்டீங்கன்னா எப்படிப்பட்ட காரியத்துக்கும் அவர்களுக்கு விடுதலையை கொடுக்க முடியும். ஒரு நல்ல ஒரு உதாரணம் தானியேல் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தில் இருக்கும். ஷாத்ராக், மேஷக், ஆபேத்நேகோ. இவங்களை பற்றி தெரியாதவங்க நிச்சயமாகவே பாருங்க, கிறிஸ்டியன் லைஃப்ல யாருமே இருக்க முடியாது. ஷாத்ராக், மேஷக், ஆபேத்நேகோ அந்த நாட்களில் ராஜா ஒரு கட்டளையை போடுறாரு, பொற்சிலையை தவிர அப்புறம் எதையுமே வணங்கக்கூடாதுன்னு. நான் இவங்க தேவனுடைய பிள்ளைகள், அவங்களுக்கு விருப்பம் இல்லை, தேவனுடைய கட்டளைக்கு அவங்க கீழ்ப்படுகிறாங்க. நான் இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் கட்டளை கொடுத்துருந்தாரு, நீங்கள் விக்கிரகங்களை வணங்கக்கூடாதுன்னு. கரெக்டாக ஃபாலோ பண்ணாங்க. இவங்க 3 பேரும் விக்கிரகங்களை வணங்கலை. ராஜாவுடைய காதுக்கு அந்த மெசேஜ் போச்சு. ராஜா கூப்பிட்டு கேட்குறாரு, இவங்க தெளிவாக சொல்கிறாங்க, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். உங்களை இந்த வார்த்தையை ஆண்டவர் கனப்படுத்துறாரு. நேபுகாத்நேச்சர் பயங்கரமாக கோவம் வந்து என்ன செய்கிறாருன்னு சொன்னால், உங்களை பிடிச்சி போய் அக்னி ஜோலில் போட முடியாட்டு உத்தரவு கொடுத்துட்றாரு. இதெல்லாம் நீங்கள் சொன்னால் ரொம்ப லேட் ஆகும். கொண்டு போடுறாங்க. 3 பேர் கூட அந்த இடத்துல தேவனுடைய தூதன் உலாவுறாரு. அந்த இடத்துல பாருங்க, நேபுகாத்நேச்சருக்கு ரொம்ப ஆச்சரியம் ஆயிடுச்சு. இந்த இடத்துல ஒரே ஒரு காரியத்தை என்ன செய்யறான்னா, அவன் சாட்சியாக சொல்கிறான். அது தானியேலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தில் 28ஆம் வசனத்தில் அது தெளிவாக எழுதப்பட்டிருக்குது. அப்பொழுது நேபுகாத்நேச்சர் வசனித்து, ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவருடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர்கள் தங்கள் தேவனை தவிர வேறொரு தேவனையும் சேவித்து பணியாமல் அவரையே நம்பி ராஜாவின் கட்டளையை தள்ளி தங்கள் சரங்களை ஒப்பு கொடுத்ததினால் அவர் தமது தூதனை அனுப்பி தம்முடைய தாசரை விடுவித்தார். உங்களுக்கு இதே தான், எனக்கு இதே தான். எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி ஆண்டவரை நம்புங்க. உங்களுடைய வாழ்க்கையில் வேற எங்கேயும் ஷார்ட்கட்டில் போகாதீங்க. சில கிறிஸ்டின்ஸே மந்திரம் பண்ண போகிறாங்கன்னு கேள்விப்படுறேன், தர்காவுக்கு போகிறாங்கன்னு கேள்விப்படுறேன், பழைய சாமியை போய் கும்பிட போகிறாங்கன்னு கேள்விப்படுறேன். இவங்கெல்லாம் ஆவிக்குரிய ஜீவத்தில் ரொம்ப பலவீனப்பட்டவங்க. தயவுசெய்து வேணாம். என்னையன்றி உனக்கு வேற தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டும் என்றால் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, என்னையன்றி உனக்கு வேற தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். அவரை நம்புங்க. வேறு யாரையும் தயவுசெய்து நீங்கள் என்ன செய்யாதீங்க, சேவித்து பண்ணியாதீங்க. எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, நமக்கு கவர்மெண்ட் ஜியோ உடைக்கும், நம்ம ஆண்டோடைய ஜியோ தான் ரொம்ப முக்கியம். தயவுசெய்து நீங்கள் புரிஞ்சுங்க. நீங்கள்
நீங்கள் எத்தனையோ மக்கள் எத்தனையோ விஷயங்களை இடறாங்க. ஜென்ரலாக சொல்லிக் கொடுக்குறேன், ராஜாக்களுக்கு கீழ்ப்படினோம். ஆனாலும் கூட நம்முடைய வணக்கத்துக்குரிய காரியங்களில் நாம் உண்மையாக இருந்தால் தான் இந்த ராஜாக்களும் கூட நிச்சயமாக நிச்சயவாங்கன்னா நம்முடைய ஆண்டரை பற்றி தெரிஞ்சு கொள்வாங்க. இந்த 3 பேரும் பாருங்கள், ராஜாவுடைய கட்டளை தள்ளிட்டாங்களாம், தங்கள் சரங்களில் ஒப்பு கொடுத்தாங்களாம். ஆகவே ஆண்டவங்களை பாதுகாத்தார் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்குது. உங்கள் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, எந்த கட்டுகள், எந்த பிரச்சனைகள், எந்த போராட்டங்களாக இருந்தாலும் சரி, கடன் பிரச்சனையாக இருக்கட்டும், வறுமையாக இருக்கட்டும், தரித்திரமாக இருக்கட்டும், நீங்கள் எதிர்பார்க்குற விஷயங்கள் எப்படிப்பட்ட ஃபோர்ஸஸ் இருந்தாலும் சரி, முதல்ல தாவீது கூறுறபடி ஸ்தோத்திர பலி செலுத்துங்க, பொருத்தனை செய்து பொருத்தனை நிறைவேற்றுங்க, அவரை நோக்கி கூப்பிடுங்க. ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை போல அவரை மாத்திரம் நம்புங்க. உங்கள் சரீரத்திற்கு ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. உங்களுடைய வாழ்க்கையில் அவர் நிச்சயமாகவே விடுதலை கொடுக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார். என் வாழ்க்கையில் அப்படி தான். முதலாவது மனசுக்கு விடுதலையை கொடுத்தாரு, அதுக்கு பின்னாடி சரீரத்துக்கு விடுதலையை கொடுத்தாரு, நல்ல ஒரு ஊழியத்தை கொடுத்தாரு, அநேக ஜனங்களை கொடுத்தாரு, வறுமை தரித்திரம் எல்லாத்திலிருந்து விடுதலையை கொடுத்தாரு, மனைவி பிள்ளைகளை கொடுத்தாரு, குடும்பங்களை கொடுத்தாரு, அன்பான உதவிக்காரர்களை கொடுத்துருக்கிறாரு, அருமையான திருச்சபை மூப்பர்களை கொடுத்துருக்கிறாரு. அவரால் முடியாத காரியம் எதுவுமே கிடையாது. எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, தேவனை மாத்திரம் நம்புங்க. உங்களுக்கு எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அவரால் உங்களை விடுவிக்க முடியும். மனுஷங்களால் முடியாது, தேவனால் முடியும். ஜெபம் பண்ணுவோம். கர்த்தாவே, நீர் விடுவிக்கிற தேவனாக இருக்கிறீர். எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி தகப்பனே, உங்களுடைய பிள்ளைகள் எப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, நீர் அவர்களை விடுவிப்பீராக. உங்களுடைய நாமம் மையப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.